ஸோ இப்போ அடுத்த ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் நல்லா வச்சு கிளின்னு கிழிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஓவராக அசட்டு தைரியம் காட்டுறீங்களே, இந்த அசட்டு தைரியத்தை எல்லாம் வந்து கேமில் காட்டுங்க, இதில் வந்து ஒருத்தர் மேலே காட்டிகிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட வேணாலும் கமருதன் சண்டைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதனை திட்டுறாரு. அதுக்கப்புறம் திவாகரையும் திட்டுறாரு, எல்லாருக்கிட்டையும் நீங்களும் சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கால் மேலே கால் போட்டார் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி காமிச்சாங்க ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதிரைக்கு மட்டும் நல்லா செவட்லேயே ஒன்று கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹோஸ்ட்டை மதிக்கிறது இல்லை, பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, கோ கண்டஸ்டன்ஸை மதிக்கிறது இல்லை, யாரையுமே மதிக்கிறது இல்லை. வெறும் எஃப்ஜே பின்னாடி மட்டும் எந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் இல்லாமல் போவாங்க. மற்ற யாரையுமே இந்த ஆதிரை மதித்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போவும் விஜய் சேதுபதி சார் சொல்லும் போது ஒரு சின்ன கில்ட் கூட இல்லை. ஸோ ஒருத்தரையாக கேட்குறாரு, எல்லாமே கரெக்டு தான், பட் அவர் ஒரு விஷயத்தை விட்டுட்டாரு. கமருதனை வந்து விக்ரம் வந்து கடிச்சிருப்பாரு, அதையும் அவர் கேட்டிருக்கட்டும். அது எதனால் விக்ரமுக்கு மட்டும் ஃப்ரீ பாஸ்ன்னு தெரியல. அப்புறம் பார்வதியை வந்து ஏதோ கேட்குறாரு, அதை நமக்கு ப்ரமோவில் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்வ அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ பார்வ எதுவும் கேட்டிருக்காரு, அது என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் விக்ரமை மட்டும் எதுவும் கேட்கல. ஸோ அதே மாதிரி கலையரசனையும் எதுவும் கேட்கல. கலையரசன் டேபிளை தூக்கி போட்டு உடச்சிருப்பாரு. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும், கேட்குறாரா கேட்கலையான்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி யாருக்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.